என்னுடைய தர்மத்தாயின் தவ புதல்வர் என்னுடைய தலைவர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், நாளைக்கு வந்துருங்க. நான் கூட ஒரு பேனாகினா கொடுப்பாருன்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில பாக்குறேன், கண்ணியத்துக்குரிய காவல்துறை வண்டி வண்டிக்கு முன்னாடி வருது. பெட்ரோல்ன்றாங்க, வணக்க வைக்கிறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க. சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன். அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். கவுண்டிங் டே அன்னைக்கு இந்த மனுஷன் ஆதவ் சார் பண்ண விஷயம் இருக்கு. இங்கெல்லாம் ஒரே தொகுதி, லயோலா கல்லூரியில ஒரு பக்கம் எழும்பூர், பக்கத்திலேயே நம்ம தொகுதி, இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் தொகுதி பெரம்பூர், இன்னொரு பக்கம் கொளத்தூர். கவுண்டிங் போயிட்டே இருக்கு. காலையிலே போயிட்டோம், திக்கு திக்குன்னு இருக்கு. முதல் சுற்று முடிவடையுது, விசில் சத்தம் கேட்கிறது. இரண்டாம் சுற்று முடிகிறது, விசில் சத்தம் கேட்கிறது. மூன்றாம் சுத்துல அப்படி வெளியில வரோம். நானும் அன்பு சகோதரர் ஆதவ பாக்குற, ஓடி வந்து கட்டி பிடிச்சு, ராஜே நாம தான் லீடிங் அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷம், என் கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப அந்த மனுஷன் தான் முதல்ல சொன்னார், இன்னொன்னு தெரியுமா, கொளத்தூர்லயும் விசில் சத்தம் தான் கேக்குது. என்னென்ன சொன்னீங்க, வில்லிவாக்கத்துல பாக முகவர் போட முடியுமா? காசை கொண்டு வந்து குடுக்கல, நீங்க கொடுத்தாங்க, நீங்க கொட்டாங்க ப்ரோ, கொட்டாங்க வில்லிவாக்கத்துல காசை. ஒரே கேள்விதான் கேட்டோம், 100 கோடி ஓட்டுக்கு காசு கேட்டு கொட்டினிய, தொகுதியில நல்லது செய்யறதுக்கு இதே காசை கொட்டி இருந்தா ஓட்ட உனக்கு போட்டிருப்பாங்களா இல்லையா?